இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட அந்த படங்கள் திணறுனா இப்போது திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3 நாள் சொல்கிறார் சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் உண்மையை நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ளே வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளோ வசூல், 3 நாள் அந்த வசூல்னு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்லா டாக் இருக்குது. பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரமாணம் எடுத்திருக்காங்க, எல்லாம் பாராட்டெலாம் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்படுற சொல்லலாம். அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அதுக்கு போயிடறாங்க. அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. அது கொடுத்தனால தான் தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி, இது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். உஷாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னும் சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம தான் பாதிப்பு, நம்ம தான். இது மங்காத்தாவை ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம் அது. ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோட மோதி சரியாக போலிங்கும்போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினாத்தான் ரஜினிக்கு மார்க்கெட்டா? மங்காத்தப்ப ஓடினாத்தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசிக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்றைக்கி திரௌபதி 2ங்கிறது இன்றைக்கி மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சு போகிறோம் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரை.